Vanakkam Makkalae, welcome back to NINI-NetruIndruNalai. இன்னைக்கு நம்ம வீடியோல மகாராஷ்டிரா ஸ்பெஷல் சேனக்கிழங்கு வறுவல் அதாவது Suranache Kaap ரெசிபி தான் பார்க்க போறோம். இத நான் எப்படி பண்ணங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கனா மறக்காம Subscribe பண்ணுங்க. யாம நல்லா மேரினேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு தவால ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இந்த ஃப்ரை பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் சூப்பரா இருக்கும். இல்லனா நீங்க சாம்பார் ரசம் கூடலாமும் சாப்பிடலாம். பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காவே பண்ணிடலாம். இதுக்கு நம்ம கோட்டிங் ரவை வெச்சு கொடுக்கிறதுனால வெளியில பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இந்த கறிக்கு பாத்தீங்கன்னா தனியா சேனக்கிழங்க வேக வைக்கணும்னு இல்லங்க, அப்படியே டைரக்ட்டா ராவா கட் பண்ணி மேரினேட் பண்ணி அதுக்கு அப்புறம் கோட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம சேனக்கிழங்க மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனக்கிழங்க நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ரூட் வெஜிடபிள்ங்கிறதுனால அதுல நிறைய மண் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா நீங்க அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தோலை சீவிட்டு மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. தோலை சீவும்போது பார்த்து சீவுங்க. தோலை சீவனையாம பெரிய பெரிய ஸ்லைசஸா கட் பண்ணிக்க போறோம். திக்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது. மீடியம் திக்னஸ் கரெக்ட்டா இருக்கும். யாம நல்லா பட்டையா கட் பண்ணிட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரெசிபிக்கு 1/2 கிலோ சேனக்கிழங்கு எடுத்துர்க்கேன். எல்லா சேனக்கிழங்கையுமே கட் பண்ணிட்டு இன்னொரு தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வெச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த சேனக்கிழங்குக்கு மேரினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு கிரீன் மிக்ஸ்சர் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் பூண்டுல நான் 6 பல்லு எடுத்துர்க்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு நான் 1 பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நல்லா காரசாரமா வேணும்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி அரைப்படுறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம், நிறைய சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நமக்கு ஒரு பச்சை விழுது கிடைக்கும். இந்த விழுதை ஒரு பெரிய பவுல்ல மாத்திக்கோங்க. நம்ம இந்த பவுல்ல தான் சேனக்கிழங்கு பீஸ் எல்லாம் சேர்க்க போறோம், அதனால கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த விழுது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா மசாலாவும் நல்லா ஈவனா பரவணும். இந்த மசாலால தான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சேனக்கிழங்கை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த மிக்சர்ல பாத்தீங்கன்னா உப்பு புளிப்பு எல்லாமே இருக்கு. கட் பண்ணி வச்சிருக்க சேனக்கிழங்கு துண்டெல்லாம் இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கை போட்டுட்டு ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணீங்கன்னா மசாலாலாம் நல்லா உரைச்சு வரும். சேனக்கிழங்கோட எல்லா பக்கமும் மசாலா ஈவனா பரவற வரைக்கும் நீங்க கலந்து விடணும். கலந்துட்டு இந்த சேனக்கிழங்க ஒரு 15 ல இருந்து 30 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம தனியா வெச்சிடுங்க. நல்லா ஊறட்டும். ஊற சேனக்கிழங்குல இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் உங்களுக்கு வெளியில வந்துடும். ரொம்ப நேரம் கை போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா கை எரியும், அதனால பாத்துக்கோங்க. இந்த யாம் நல்லா ஊறட்டும். ஊறறதுக்குள்ளேயும் இதுக்கான கோட்டிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசா கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிப்ஸ் மாதிரி ஆயிடும். ரொம்ப தடியா கட் பண்ணா உங்களுக்கு சேனக்கிழங்கு வேகாது. அதனால மீடியம் திக்னஸ்ல கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம ரவை சேர்த்து தான் கோட்டிங் கொடுக்கணும். கோட்டிங்காக ஒரு தட்டுல நான் 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த கோட்டிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூட ஒரு நல்ல கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க. ரவை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொறப்பரப்பு கொடுக்கும். நான் ரோஸ்டட் ரவை தான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற சேனக்கிழங்க ஒரு ஸ்லைஸாக இந்த ரவையில் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா அந்த சேனக்கிழங்குல இருக்க ஈரப்பதத்துக்கு ரவை நல்லாவே ஒட்டிக்கும். எல்லா சைட்லேயும் கோட்டிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சேனக்கிழங்கு பீசஸையுமே நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கோட் பண்ணதுக்கு அப்புறமா சேனக்கிழங்க ஒரு தடவை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒட்டிகிட்டு இருக்கிற உங்களுக்கு ரவையெல்லாம் கீழே உதிர்ந்துடும். சேனக்கிழங்கு மேலே ஒரு மசாலா லேயர், அதுக்கு மேலே உங்களுக்கு ரவை ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கோட் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரா ரவை யூஸ் பண்ணியிருக்கனால அது நம்மளுக்கு வேகாமல் போயிடுமோன்னு பயப்படாதீங்க, நல்லாவே நம்மளுக்கு வெந்துடும். எல்லா துண்டுகளையும் ரவை கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு தவால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃப்ளேமை லோக்கு மாற்றிடுங்க. இப்போ எண்ணெய் இருக்கிற இடத்துலலாம் ஒரு பீசஸாக அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் சைடு நல்லா குக் ஆகட்டும். பேஸ் குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடையுமே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம குக் பண்ணாத சேனக்கிழங்கு எடுத்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்கு இது தவால குக் ஆகணும்.
நீங்கள் அப்பப்போ ஒரு பீஸையும் நீங்கள் திருப்பிட்டே இருக்கணும், இல்லைனா ரவை அடிப்பிடிச்சிட்டு கருகி போயிடும். நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருந்தால் தான் உங்களுக்கு 2 சைடுமே ஈவனாக குக் ஆகும். வெளியில் இருக்கிற இந்த ரவை லேயர் பார்த்தீங்கன்னா நல்லாவே பொறன்னு ஆகிடும். நல்ல கிறிஸ்பியான அவுட் சைட், சாஃப்டான இன்சைடாக இருக்கும். ஒரு கத்தி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கத்தி ஸ்மூத்தாக இறங்கிடுதுன்னா உங்களுக்கு சேனக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். பொறன்னு ஆனதுக்கப்புறம் தவாலேருந்து வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆறி போச்சுன்னா உங்களுக்கு வெளியில் இருக்கிற அந்த க்ரன்ச்சி லேயருமே சாஃப்ட் ஆகிடும். வெரைட்டி ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.